ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வீணா பேபிஸ் vlog. நான் இன்னைக்கு உங்களுக்கு நண்டு தொக்கு ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு முதல்ல கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்து பொரிச்சோடனே 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் 7 பல் பூண்டையும் நசுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் வதங்கினோன்னே ஒரு பிடி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினோன்னே டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 3 டொமேட்டோஸை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ ரெண்டும் நல்லா வதங்கினோன்னே மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 4 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் நான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தொக்கில் நண்டை ஆட் பண்ணிக்கலாம். நண்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா தொக்கில் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கல்லுப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு ஸ்மால் கிளாஸில் 3/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு ஒரு தாளம் போட்டு மூடி ஒரு 7 to 10 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா நண்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வரணுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் திக்காகவே செய்யுங்க. எனக்கு கொஞ்சம் கிரேவியாக வரணுன்ட்டு நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே கொத்தமல்லி தழையை தூவிட்டா அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீணா பேபி vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஃப்யூச்சரில் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸோடு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். பாய்.